நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தின் விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாய் நிறைவேற்றி உங்களை மகிழச் செய்வார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நம்ம அப்படி வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கையால் எந்த பயனும் இல்லை. 1000 செல்வம் இருந்தாலும் இறைவனுடைய கிருபை இல்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்த பயன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் வீணானது என்றுதான் இந்த உலக செல்வமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் ஒரு நாள் முடிக்கிறது. ஆமென். ஆனால் நமக்கு தெரியணும், நான் கடவுளுடைய பிள்ளை. ஆமென். நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். அவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களை தந்து என்னை வழி நடத்துவார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாள் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள இறைவார்த்தையை வாசிக்க சிநேகத்தோடு உங்களை அழைக்கிறேன். எபிரேயர் 12 15 முதல் 17 வரை உள்ள இறைவார்த்தைகள் வாசிக்கலாம். உங்களுள் எவரும் கடவுளின் அருளை இழந்து விடாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுள் யாரும் காமுகராயும் ஏசாவை போல் உலக போக்கை பின்பற்றுகிறவராகவும் இராதபடி கவனமாயிருங்கள். இந்த ஏசா ஒருவேளை உணவுக்காக தன் தலைப்பேற்று உரிமையை விற்று போட்டார். பின்னர் அவர் தமக்குரிய ஆசியை உரிமை பேராக்கி கொள்ள விரும்பியும் அது அவருக்கு கிடைக்கவில்லை. கண்ணீர் சிந்தி அதை நாடியும் அந்த நிலையை மாற்ற வாய்ப்பு ஏதும் கிட்டவில்லை. இது உங்களுக்கு தெரியும் அல்லவா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம பாடல் வரியை படித்தோம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா என்று நாம் ஆண்டவருடைய அந்த கிருபையை நோக்கி நாம் இதயத்தை உயர்த்தினோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்ல கவனிங்க, கிருபையை இழந்து விடாமல் இருக்க நீங்க என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த காலம் கடவுளுடைய அருளின் காலம், இரக்கத்தின் காலம். ஒரு காலத்தில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒரு மனிதன் பாவம் செய்தால், அக்கிரமம் செய்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். இவள் இந்த பாவத்தை செய்தால் அதனால் இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இயேசுவின் பாதத்திலே ஒரு பரிதாபமான நிலையில் ஒரு பெண்ணை கொண்டு வந்து தள்ளி அவளுடைய குற்றத்திற்கான தண்டனையையும் அவர்கள் வைத்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், உங்களில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எடுத்து எறியட்டும். எல்லாரும் போயிட்டாங்க. உடனே அந்த பெண் நடுங்கி கொண்டிருந்தாள். இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், அம்மா, உன்னை யாரும் தீர்ப்பிடலையா? இல்லையா, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன். இனிமேல் பாவம் செய்யாத என்றார். இன்னைக்கு கடவுளுடைய இரக்கம் நமக்கு கடந்து வருகிறது. ஆண்டவருடைய மேலான அந்த இரக்கம் எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கையில பரிபூர்ணமாக வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, இந்த அருள், இந்த இரக்கத்தை நம்மில் பல பேர் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இனிமே என்ன செய்யக்கூடாது, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ பயப்படாத,
நான் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், ஆனால் இனிமே செய்யக்கூடாது, பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கூறுகிறார். இன்னொரு சம்பவத்தை பாருங்க. 38 ஆண்டுகளாக ஒரு மனிதன் பெதஸ்தா குளத்தில் கிடந்தான். 38 ஆண்டுகள் பெதஸ்தா குளத்தில் கிடந்த மனிதனை இயேசு வந்து சந்திக்கிறார். ஆண்டவர் வந்து சந்திச்சு அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, நீ நல்லா இருக்க விரும்புறியா? ஐயா, எனக்கு உதவி செய்ய ஒருத்தருமே இல்லை. உடனே ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துட்டு நட. மீண்டும் அந்த மனிதனை இயேசு சாமி ஆலயத்தில் சந்தித்தார். சந்தித்த பொழுது ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, இதைவிட கேடானது உனக்கு நேரிடாதபடி இனிமேல் பாவம் செய்யாத. அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, இனிமே நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, இனிமே என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இனிமே நீ பாவம் செய்யாதே என்று அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார். 38 வருட காலம் பெதஸ்தா குளத்தின் அருகில் கிடந்த முடங்கி கிடந்த மனுஷனை பார்த்து சொன்னாரு, இதைவிட கேடானது உனக்கு நிகழாதபடி இனிமேல் பாவம் செய்யாது. ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடவுள் நம்மை மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார், நேசிக்கிறார். நாம் அவர் நோக்கி மன்றாடும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு பதில் அளிக்கிறார். ஆமென். ஆனா உங்களுக்கு தெரியணும், பைபிள் சொல்கிறது ஏசா என்ற ஒருவனை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஏசா யாரு? ஈசாக்கின் மகன், யாக்கோபுடைய சகோதரன். இந்த ஈசாக்குடைய மகனாகிய ஏசா தான் ஆசீர்வாதத்திற்கு உரியவன். ஈசாக்கோட ஆசீர்வாதம் யாருக்கு? ஏசாவுக்கு தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஏசா யாரு அப்படின்னா, ஆசீர்வாதத்தையும் கடவுளுடைய அருளையும் இழந்து போனவன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் அவன் இழந்தான்? நல்ல கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை குறித்தும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனுடைய அனுக்கிரகத்தை குறித்தும் அவனுக்கு அக்கறை இல்லை. பைபிள் சொல்லுகிறது, அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்த பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கை பார்த்து அழுதான். அப்பா, உம்மிடத்தில் எனக்கு வேறு ஆசீர்வாதம் இல்லையான்னு சொல்லி அவன் அழுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, அவன் அழுது புலம்பின பின்பும் அதை அவனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை தேடுறோம், ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள் படிக்கிறோம், திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஜெபமாலை ஜெபிக்கிறோம், நல்ல ஆண்டவரை தேடுவதில் அக்கறை உள்ள மக்கள் எல்லாம் நிறைய இருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற நன்மைத்தனங்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும். எல்லாத்தையும் எதை செய்து விட்டாவது நாம் ஆசீர்வாதத்தை பெற முடியும்னு யாரும் நினைக்கக்கூடாது, கற்பனை பண்ணவே கூடாது. அதனால தான் சொல்றார், உங்களுள் யாரும் ஏசாவை போல நீங்கள் இருக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதன் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு பக்க விளைவு ஒன்று இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீங்க செய்கிற செயலுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு. உண்டா? சொல்லுங்க, உண்டா இல்லையா? மேலே தூக்கி போடுற கல் திரும்ப எங்க வரும்? கீழே தான் வரும். நீ எதை செய்கிறையோ அதற்குரிய ஒரு பிரதிபலன் ஒன்று இருக்கிறது. நம்ம சொல்லுவோம், அழகா படிக்கிற இன்னைக்கு பிள்ளைங்க படிக்கிறாங்க, சொல்லுவோம், டேய்
நீ படிச்சா நல்லா இருப்ப, நீ ஒழுக்கமா இருந்தா நல்லா இருப்ப, நீ வாழ்ற வாழ்க்கையில சரியா இருந்தா நல்லா இருப்ப. ஆனா அப்பா நீ இஷ்டம் போல் அலைந்தனா அதுக்குரிய விலையை ஒரு நாள் நீ கொடுத்து தான் ஆகணும் என்று நாம் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறோம். அப்ப நமக்கு ஒன்று தெரியணும், நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு விளைவை, அதனுடைய ஒரு பலனை நாம் சந்தித்து தான் ஆகணும். இது நல்லவங்க கெட்டவங்க யாரா இருந்தாலும் அவர்களுக்குரிய பலன் அவர்களுக்கு உண்டு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது, அநீதி செய்யும் பொழுது, அக்கிரமம் செய்யும் பொழுது, கடவுளுடைய அருளை அவன் இழக்கும் பொழுது அவன் 4 காரியங்களை சந்திக்கிறான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. வேகமாய் நீங்கள் என்னோடு கூட திருப்பிக் கொள்ள வேண்டும், எழுதி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு மாற்றத்தை தருகிற நாளாக ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். வாசியுங்கள். தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். ஆமென். யாருக்கு அமைதி இல்லை? அக்கிரமம் செய்கிறவனுக்கு, அநியாயம் செய்கிறவனுக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை. அப்ப ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவன் எதை இழக்கிறான்? சொல்லுங்க. பாவத்தை செய்கிற ஒருவன் எதை இழக்கிறான்? சமாதானத்தை இழந்து போகிறான். ஒருவன் பாவத்தை செய்யும் பொழுது, ஒருவன் அக்கிரமத்தை செய்யும் பொழுது, அநீதியை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுக்கு என்ன நடக்கிறது என்றால், அவன் நிம்மதியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை அவன் இழந்து தவிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 3 நாள் தியானம் ஒன்று நடந்து கொண்டிருந்த பொழுது தியானத்திற்கு மறைவுரையாற்ற சென்று இருந்தேன். அப்போ அந்த தியானத்தில் பங்கெடுத்த ஒரு சகோதரி மிகவும் துக்கத்தோடும் முக வாட்டத்தோடும் அவர் இருந்தார். அப்போ அந்த சகோதரியை கூப்பிட்டு அவருடைய கணவர் அழைத்து வந்திருக்கிறார். அப்போ செய்தி வேலை முடிந்த பொழுது அழைத்து வந்து சொன்னார், என் மனைவி என்னன்னே தெரில, எங்களுக்கு மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, 6 மாத காலம்தான் ஆகுது. ஆனால் ஆள் ரொம்ப மெலிஞ்சிட்டே போகிறா, ஒரு சந்தோஷமாக இல்லை, நிம்மதியாக இல்லை, எல்லாத்துக்கும் என்னட்ட அவள் வெறுப்பை காண்பிக்கிறாள், என்னை விட்டு நீங்கள் போயிருங்க, என்னை டைவர்ஸ் பண்ணுங்க, இப்படியே அவள் புலம்புகிறாள் என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். அப்போ அந்த சகோதரியை தனியாக அழைத்தவரோடு கூட பேசும்படி ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அப்போ அந்த சகோதரிகிட்ட பேச ஆரம்பித்தோம். அப்போ அவள் அப்படியே அதை இறுக்கத்தோடு இருந்தால் கொஞ்ச நேரம் அவளுக்காக ஜெபித்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அவள் கண்களிலே கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவர் பேசும்படி ஆண்டவர் அவளுக்கு உதவி செய்தார். அவள் பேச ஆரம்பித்தாள். அவள் சொன்னா, என்னுடைய கணவர் ரொம்ப நல்லவர், இதுவரை இந்த 6 மாதத்தில் என் கணவர் எனக்காக லட்சக்கணக்கான ரூபாயை மருத்துவமனையில் செலவழித்திருக்கிறார். அவர் என்னை விட்டுட்டு போகலை, என்னை அடிக்கலை, என்னை துன்புறுத்தலை. நாங்கள் உனக்கு என்னம்மா பிரச்சனை? அவள் சொல்ல ஆரம்பித்தால், என்னுடைய உடலில் ஒரு நோய் கிடையாது, எல்லா டாக்டரும் செக் பண்ணிட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னுடைய மனது ஒவ்வொரு நாளும் என்னை வாதித்து கொண்டே இருக்கிறது. எல்லாருக்கும் மேரேஜ்னா சந்தோஷம், எனக்கும் மேரேஜுக்கு முன்னக்கூட்டி நான் பயங்கர சந்தோஷம். ஏன்னா நிறைய படிச்சிருக்கேன், காலேஜில் அந்த இதெல்லாம் படித்தேன், இதை படித்தேன்னு ஒரு காரி பட்டியலாம் வச்சுருக்கிறா. ஆனால் நான் எங்கள் வீட்டில் வளர்ந்த விதம் ஒரு துணிச்சலான பெண். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா என்னைய ரொம்ப சுதந்திரமாக அவர் வைத்தார். அதனால் நான் காலேஜில் படிக்கும் போதே 4-5 பாய் ஃப்ரெண்டோடு சுற்றினேன். அது கொஞ்சம் முத்தி போய் சுதந்திரம் என்கிற பேரில் செய்யக்கூடாத சில காரியங்களை நான் செய்து விட்டேன். நாங்கள் அன்றைக்கி பேசும்போது, மேரேஜ் ஆகும்போது எல்லாவனும் கெட்டவன் தான், எல்லாவனும் ஒழுக்கம் இல்லாதவன் தான்
அப்படின்னு நானும் நினச்சி வாழ்ந்தேன். எவனையாவது ஒருத்தனை கட்டிக்கிடுவோம், எப்படியாவது வாழ்ந்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு முற்போக்கான உலக பிரகாரமான சிந்தனையில் நான் வாழ்ந்துட்டேன். ஆனால் எனக்கு திருமணம் முடிந்தது. என் கணவர் உண்மையாகவே தெய்வ பயமுள்ளவன், பக்தி உள்ளவர். உண்மையாகவே அவர் என் மீது காட்டுகிற பரிவும் பாசமும் என் வாழ்க்கையில் நான் அவரை சந்திக்கும் பொழுதெல்லாம், அவர் என்னை கவனிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய இதயத்திலே ஒரு பெரிய சுமை. இப்படிப்பட்ட ஒருவருக்கு நான் ஒரு எச்சியலையா மாறிட்டனே. புரியுறவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதா? எச்சியலை என்ன இலை? எச்சியலைன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே இன்னொருத்தன் சாப்பிட்டுட்டு போனது. புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு எச்சியலையா நான் மாறிட்டனே. அவர் என்னை தொட வருவார். தொட்ட உடனே என் உடம்பெல்லாம் அலர்ஜி வந்துடும். தொட்ட உடனே என் உடம்புல அப்படி பொக்களங்கள் போல வந்துடும். கண்ணீர் விட்டு அழுவேன், என் கோபத்தை காமிப்பேன். என்னை விட்டுருங்க, நீங்கள் எனக்கு வேண்டாம். ஏன்? நான் செய்த பாவங்களும் நான் சுத்தி திரிந்த காரியங்களும் என்னை வெகுவாய் பாதிக்கிறது. என் நிம்மதியெல்லாம் இழந்து இவருக்கு துரோகம் பண்ணிட்டமேன்னு என்னையே நான் நொந்து அமைதியின்றி அழுது புலம்புகிறேன் என்று அவள் ஆரம்பித்தாள். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவத்தை செய்யும் பொழுது, அக்கிரமத்தை செய்யும் பொழுது அவன் நிம்மதியா தூங்க முடியுமா? தூங்க முடியுமாக்கா? அக்கா சொல்லு. பாவத்தை செஞ்சுட்டு நீ நிம்மதியா தூங்க முடியுமா? அநியாயத்தை செஞ்சுட்டு நிம்மதியா தூங்க முடியுமா? நல்ல லிப்ஸ்டிக் அடிக்கலாம், நல்ல பூ வைக்கலாம், நல்ல எல்லா ஜருகச்சாலை கட்டலாம், மீசையை முறுக்கலாம், வெளியே கெத்தா நிற்கலாம். நீ என்ன பண்ணினாலும் உனக்குள்ளேருந்து ஒரு சப்தம் ஒலித்து கொண்டே இருக்கும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. புரியுதா? அப்போ தீயவருக்கு என்ன இருக்காது? பாவத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? நீ செய்த பாவம் உனக்கு அமைதியை கெடுத்துவிடும், நிம்மதியை கெடுத்துவிடும், உனக்குள் போராட்டத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் தங்கச்சிக்கு நாங்கள் ஆலோசனை கொடுத்தோம். நல்ல ஒரு பாவ செய்தனை பண்ணாங்க. ஆண்டவர் அந்த நாளில் அவர்களை மன்னித்தார், நல்ல ஒரு மாற்றத்தை தந்தார். இன்னைக்கு நல்ல சந்தோஷமாய் பிள்ளைகள்லாம் பெற்று நல்லா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நான் கண்டுபிடிக்கிறது என்ன? பாவம் ஒரு மனிதனை நிம்மதியாக இருக்க. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, நீ பாவம் செஞ்சு பாரு. செய்யாமலாம் வந்திருக்கீங்க, செஞ்சு பார்க்கங்க போயா. நாங்கள்லாம் எத்தனை வேற பார்த்துட்டோம், என்னெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் உட்கார்ந்துருக்குறோம். ஆனால் ரொம்ப பக்தியாக உட்கார்ந்துருக்கோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாவத்தை செஞ்சுட்டு நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியுமா? அக்கா சொல்லு. ஒருத்தனுக்கு நிம்மதி வராது. பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, பாவம் ஒரு மனிதனை என்ன செய்யும்னா, வாசிங்க சபை உரையாளர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சபை உரையாளர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறீங்களாப்பா? 11 படிங்க. மக்கள் தீமை செய்ய துணிவது ஏன்? தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதற்கு காரணம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிங்க. பாவம் உன்னை அடுத்து எங்க கொண்டு போகும் தெரியுமா? மன அமைதியை கெடுக்குது. மன அமைதியை கெடுத்த உடனே என்ன செய்யுது? இந்த மன அமைதி போன எல்லாரும் பாருங்க, செய்த பாவத்தை விட 100 மடங்கு பாவம் செய்ய துணிவாயிருந்தாங்க. அல்லேலூயா. மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு குடிக்க போறான். அப்படிதானே? உங்க வீட்டுக்காரர் கேட்டா என்ன சொல்ல? ஏங்க குடிக்கீங்க? நான் இல்லையா? ஏண்டி உன்னையே தாண்டி, உன்னை என்னைக்கு கட்டணும் அன்னைக்கே எல்லாம் போச்சுட்டி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒரு கதை வச்சிருப்பான். அல்லேலூயா. இந்த குடி பழக்கம், போதை பொருள், இதுக்கெல்லாம் அடிமையான எல்லாரும் பாருங்க, எங்கேயோ மறைஞ்சிக்கிறதுக்காக அவன் எடுத்துக்கிற ஒரு பகுதி தான் இந்த போதை பொருள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, ஒரு துணிகரமான பாவத்தை செய்ய உன்னை அது அழைத்து செல்கிறது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எதுக்கு போகுது?
துணிகரமான செயல். அக்கிரமம் செஞ்சிட்டோம், அநியாயம் பண்ணிட்டோம், உள்ள அமைதி இழந்துட்டான். அமைதி இழந்தவன என்ன ஆயிரு தெரியுமா? ஒரு மனசுல ஒரு பெரிய தெம்பு வந்துடுது. நாம செஞ்ச பாவத்துக்கு, நாம செஞ்ச அக்கிரமம், அநியாயம் இதெல்லாத்தையும் வைத்து கொண்டு தில்லா நடக்க ஆரம்பிக்கிறான். துணிகரமான பாவத்துக்குள்ள போறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்துக்குரிய நிம்மதியே அவன் இழந்தாலும் அவன் எப்படி மாறினான்னா, நம்ம இதை விட கொடுமையானவனாக மாற வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர்றான். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க வேதத்தை திறந்து நல்லா வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த பகுதியை நமக்கு காண்பிக்கும் பொழுது நான் வேகமாக உங்களுக்காக ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல வாய்த்தர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பகுதியை பாருங்க தயவு செய்து. தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம். தொடக்க நூல் 39ஆம் அதிகாரத்திலே நீங்க நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை தயவு செய்து எடுத்து வாசியுங்கள். 7வது வசனம். சில நாள் சென்ற பின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி அவர் சொல்றாரு, அம்மா இங்க வாமா, இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு, ஆனா உன் மேல எனக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. உன் மேல எனக்கு உரிமை கிடையாது. என் எஜமானுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லி யோசேப்பு அவளை விட்டு விலகியே போறான். ஆனா அந்த அம்மா எப்படி இருந்துச்சு சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? இவன் எவ்வளவு விலகி போனானோ அவ்வளவுக்கு அவள் துணிகரமாக அவன் ஆடையை பிடிச்சு இழுத்தானாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய தம்பிகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் சுனாமிலேயே ஸ்விம்மிங் அடிப்போம், ரிஸ்க் எடுக்கிறது. சத்தமா சொல்லுங்க, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. அன்னைக்கு ஒரு அம்மா அப்பா வந்திருக்கிறாங்க மகளை கூப்பிட்டுட்டு. அப்போ அந்த மகளை கூப்பிட்டு வந்து பார்த்தா அவங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 11வது வகுப்பு தான் படிப்பா. போகிற இடத்துல யாரையோ ஒருத்தரை அவள் விரும்புகிறாள், லவ் பண்ணுறா. உடனே அந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, ஒத்த பொண்ணு தாங்க, இப்படி நாங்கள் நல்லா வளர்த்தோங்க, இப்படி இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த பொண்ணுகிட்ட அந்த அம்மா சொல்லுதாங்க, நீ படி, காலேஜ் எல்லாம் முடி, அதுக்கப்புறம் பார்ப்போம். உடனே அந்த அப்பா சொல்கிறாரு, நான் விசாரித்தேன் பிரதர், ஒரு நல்ல பையனாக இருந்தால் பரவாயில்ல பிரதர், கஞ்சா குடிக்காரன் பிரதர், ஊரடிச்சு ஓலையில் போடுறான், ஒரு தெரு பொறுக்கி பிரதர், ஒன்றுக்கும் ஆகாதவும் பிரதர். அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா, அதெல்லாம் கல்யாணம் முடிச்சா சரியாயிருவார். கல்யாணம் முடிச்ச பிறகு எவனாவது சரியாயிருக்கானா? பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் நாங்க என்ன செஞ்சுக்கிடுவோம் சொல்லுங்க, பார்த்துக்கிடுவோம். என்ன நடந்தாலும் அதை நாங்க பார்த்துக்கிடுவோம். என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க, கடைசியில் ஓடியே போயிட்டா. இன்னைக்கு எப்படி இருக்கிறான்னு 3 ட்ரிப்பு தூக்கில் தொங்கி காப்பாற்றி வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. துணிகரம். பாவத்தை நீ செய்யறதுக்கு துணிஞ்சிட்டன்னா பாவத்தினுடைய விளைவு என்ன? உன் நிம்மதியை கெடுத்து அது உனக்குள்ளாக ஒரு துணிகரத்தை உருவாக்கி அது உன்னை கொண்டு போய் எங்க முடிக்குது? இந்த உலகத்தில் நீ உன்னைய அழித்து கொள்ளும்படி ஒரு பரிதாப நிலைமைக்கு கொண்டு போகும். கவனி. 4வது, இந்த பாவத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? நல்லா கவனிச்சு பாரு, வாசித்து பாருங்க. சங்கீதம் திருப்பாடல் 19ஆம் அதிகாரம். திருப்பாடல் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 19ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த காண்பிக்கிற இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு வாசிங்க. 13வது வசனம் வாசிக்கிறீங்களாப்பா? மேலும் ஆணவ மிக்கோரிடமிருந்து உம் அடியானை காத்தருளும், அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்பொழுது நான்
மாசற்றவனாயிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் என்னை ஆட்டி படைக்காதிருக்கட்டும், அப்போது நான் மாசற்றவனாயிருப்பேன், பெரும் பிழை எதையும் செய்யாதிருப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் ஒரு மனுஷனு கூட அடுத்த நிலைமைக்குள்ள எங்க கொண்டு போகும்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இந்த வார்த்தையை நல்லா எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மனிதன் அவன் பாவத்தின் நிமித்தமாக சமாதானத்தை இழக்கிறான். சமாதானத்தை இழந்தவன் துணிகரமான பாவத்திற்குள்ளாக வருகிறான். மூன்றாவது, பாவம் எந்த நிலைக்கு அவனை கொண்டு போகும்னா, அவன் அந்த பாவத்திற்கு அடிமையாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் எந்த நிலைமைக்குள்ள கொண்டு போகும்? யோவான் 8:34 சொல்கிறது, பாவம் செய்யும் எவனும் பாவத்திற்கு அடிமை. அல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, பாவம் செய்கிறவன் யாருக்கு அடிமை? சொல்லுங்க, பாவம் செய்கிறவன் யாருக்கு அடிமை? சிஸ்டர் சொல்லுங்க, பாவம் செய்கிறவன் யாருக்கு அடிமை? பாவம் செய்கிறவன், அக்கிரமம் செய்கிறவன், அநீதி செய்கிறவன் எதுக்கு அடிமையா மாறுறான்? சொல்லுங்க, எதுக்கு அடிமையா மாறுறான்? பாவத்திற்கு அவன் அடிமையாக மாறுகிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க பாருங்க, பைபிள்ல ஆண்டவர் ஒரு சம்பவத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து நீதி தலைவர்கள், என்ன புத்தகம்? நீதி தலைவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நீதி தலைவரில் நான் இந்த பகுதியில் உங்களுக்கு பிரித்து காண்பிக்கிறேன், நீங்கள் எடுத்து வாசிக்கணும். நீதி தலைவரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க. சிம்சோன் திம்னாவுக்கு சென்றார். திம்னாவில் பெலிஸ்திய மகளிர் ஒருத்தியை கண்டான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிம்சோன் யாரை பார்த்தான்? ஏமா சொல்லு, சிம்சோன் யாரை பார்த்தான்? அவன் போயிட்டு இருந்தான், போற வழியில ஒருத்திய பார்த்தான். பார்த்ததோட அவன் கதை முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அவன் போன போக்கில் ஒருத்திய பார்த்தான், பெலிஸ்திய பெண் ஒருத்தியை பார்த்தான். பார்த்தவன் என்னானா? சொல்லுங்க, என்னானா? அதை பார்த்து அவன் என்ன செஞ்சிட்டான்? அதில் விழுந்தான். இன்னைக்கு நிறைய பேர் விழுந்தவங்க எந்திக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பெலிஸ்திய பெண் ஒருத்தியை கண்டான். இப்போ பாருங்க, அவளுக்காக அவன் வீர சாதனை எல்லாம் செய்கிறான். சிலர் பாருங்க வீர சாதனை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. என்ன, கையில் கோடா தெரியும். சில பையங்களுக்கு பார்த்தா கையில் இப்படியே வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் என்ன ஒரு மாதிரி பாக்கிய பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படி சொல்லு. சிலவன் இப்படி ரவுண்ட் ரவுண்டா வச்சிருப்பான், சுட்டு சுட்டு வச்சிருப்பான். ஐ லவ் யூ. காட்ட மாட்டாவளா? காட்டுற மாதிரி தானே வைக்கான் அவளை. வரும். பிரைஸ் தி லார்ட். எதுக்கும் நீ இல்லைன்னா என்னால் வாழவே, உசுரே போனாலும் சரிடா, உன் உசுறு தான் போத. அல்லேலூயா. இவனை நல்லா கவனிச்சு பாரு. நம்மளும் இப்படித்தான். யாரு? இந்த சிம்சோனும் ஒருத்தருடைய அழகுல மயங்கினா விழுந்தான். திருந்தினானா? சொல்லுங்க, திருந்தினானா? அவன் திருந்தல. ஏன்? அவன் ஒருத்தன் பாவத்துக்கு அடிமையாயிட்டான்னா அவன் அடுத்து 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 அதற்கு அடிமையாக தன்னையே கையளித்து விடுவான். சிம்சோன் அவனுடைய அந்த பழக்கம் அவனை விட்டு போகவே, அவன் ஒருத்தியை பார்த்துட்டு போலங்க, அடுத்து அடுத்து பார்த்துட்டு போறான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சொந்த மனைவி இருக்க எத்தனை பேர் கள்ள உறவோடு வாழ்ந்துகிட்டு இருக்கான். சொந்த கணவன் இருக்க எத்தனை பேர் திருப்பொருக்கியா வாழ்ந்துகிட்டு இருக்கா. சொரி நாய்க்கு உனக்கு என்ன வித்தியாசம்?
சொறி நாய் கூட வைக்கப்படும். என்ன சொல்லாதப்பா, எங்களுக்கெல்லாம் ஒரு கால டைம்லாம் வச்சிருக்கோம்யா. ஆனால் அதை விட மோசமான நிலைமைக்கு யார் போயிட்டா சொல்லுங்க? மனுஷங்க போயிடும். சிம்சோனா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பாவத்துக்கு அடிமை. கோயிலுக்கு வர்றான், தண்ணியை போட்டு தான் வர்றான். கோயிலுக்கு வர்றான், சிஸ்டர் ஊதிட்டு தான் வர்றான். எதுக்கு அடிமை? கிளவியும் சுருட்டு குடிக்குது. எல்லாம் தம்ம போடுது, என்னெல்லாமோ போடுது. ஏன்? இது இல்லைன்னா எங்களால் இருக்கவே. அட சோவேரி பையில. சிலர் சொல்லுவான் உசுரையே விட்டுருவேன். அன்னைக்கு ஒருத்தன் உசுரை விட்டுட்டான். பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து அவனை காப்பாற்றி வச்சிருக்கு. 70 வயசு. காப்பாற்றி அவனுக்கு டாக்டர் எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க. அவனுக்கு போட்டு ஒரு ஜெபம்லாம் பண்ணி சொல்லிட்டார் டாக்டர், உன் உசுரை அவங்க பிள்ளையெல்லாம் சேர்ந்து காப்பாற்றிட்டாங்க, நாங்களும் படாத பாடுபட்டுட்டோம். இதுக்கு மேலே ஒரு தம் இழுத்தன்னா அதோட உன் கதை முடிஞ்சுது. எல்லாம் பீஸாகி போயிருக்கு. ஒரு பீஸ் கேரியல் எடுத்து ஒட்டு போட்டு வச்சுருக்கோம். ஹல்லேலூயா. அப்புறம் ஓவர்லோட் ஆச்சுன்னா மொத்தமாக எரிஞ்சிடும். காப்பாற்றி வச்சுட்டாங்க. பிள்ளைகளாம் அப்பா காப்பாற்றியாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒரு மகளை மட்டும் விட்டுட்டு. அந்த மகா எப்பா கொஞ்சம் இருக்குப்பா அப்பா தூங்குறான்ட்டு அதுவும் தூங்கிட்டு. அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தா பாத்ரூமில் கடா முடான்னு சவுண்டு கேட்டுச்சுது. கதவை திறக்க முடியல. ஆஸ்பத்திரியிலவங்கெல்லாம் கூட்டு வந்து உதவிக்கு உடைச்சி பார்த்தா உள்ள ஆள் வாயில பீடி வச்ச மாதிரியே கணக்காரு. அதுக்குள்ள எந்திரிச்சு நடந்ததுல எவன்கிட்டயே காசை கொடுத்து வாங்கிட்டு சொல்லி ஒரு தம் இழுத்தான். முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏன்? எங்களால் எது இருக்குதோ திங்கமோ திங்கலையோ தண்ணி போடாமல் இருக்க, எது திங்கமோ திங்கலையோ ஒரு தம் இழுக்காம, திங்கமோ திங்கலையோ வாழ்றமோ சாவரமோ அவளை பார்க்காம கிளவியெல்லாம் சொல்லுதாப்பா. கடந்த நாட்கள் நினைச்சு பார்த்தா இப்பமெல்லாம் தலை சுத்துதா. பிரைஸ் தி லார்ட். கையை சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பாவம் என்ன செய்யுது? அடிமைத்தனப்படுத்துகிறது. நீ விரும்பினாலும் அதை உன்னை விடவே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, பாவத்தை செஞ்சுட்டன்னா சொல்லு, செஞ்சிட்டன்னா நீ விட நினைச்சாலும் அது ஒன்று என்ன செய்யாது. மாப்பிள்ள நாங்கள் இருக்கோம்ல அப்படின்ட்டு உன்னை தொத்திட்டே வருவான். ஹல்லேலூயா. 4வது பாவத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம். பாவம் ஒரு மனிதனை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னா, முடிவில் குற்ற பழி உணர்விற்கு கொண்டு செல்லும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எங்க கொண்டு போகும்? குற்ற பழிக்கு கொண்டு போய் அவனுக்கு அவனே தண்டனை கொண்டு வருவான். பிரைஸ் தி லார்ட். பாவத்தினுடைய 4வது படி என்னது சொல்லுங்க? என்னது? முதல்ல உனக்குள்ள நிம்மதி பேரும். நிம்மதி பண்ணணும். அதுக்காக நீ என்னெல்லாமோ பண்ணி கடைசியில் முடிவில் என்ன கொண்டு வரும்னா, உனக்கு நீயே துணிகரமான பாவத்தை செய்யக்கூடியவளாக மாறுவ. 3வது, உன்னுடைய குற்றம் உன்னை அடிமையாக மாற்றிவிடும். பாவங்களை உன்னை அடிமைத்தனப்படுத்திவிடும். 4வது, அடிமையாக மாறினவன் என்ன தெரியுமா? உள்ளத்திலே குற்ற பழி உணர்வுகளால் பாதிக்கப்பட்டு தன்னை தானே தண்டிக்க ஆரம்பிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. பாவம் செய்தவங்களாம் தங்களை தாங்களே தண்டித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பைபிள் சொல்லுது, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வாசிங்க 5வது வசனம். அவன் அந்த வெள்ளிக்காசுகளில் கோயிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய்
தூக்கு போட்டுக்கிட்டான். யாரு யாரு? யூதாஸ். யூதாஸ் தூக்கு போட்டு தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். ஏங்க அந்த பையன் தூக்கி தொங்கிட்டான்? ஏங்க அந்த பொம்பளை பிள்ளை இப்படி ஆயிட்டா? ஏன் அவங்கள என்ன செஞ்சுக்கிறாங்க? தண்டிச்சுக்கிடுறாங்க. ஏன் டிப்ரெஷன்? சிலர்லாம் பாருங்க, நான் யார்ட்டும் பேச மாட்டேன் இப்படி உட்கார்ந்துருக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவங்களையே தண்டித்து கொள்ளுகிறார்கள். நல்லா கவனிக்கணும். உள்ள பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. விளைவு என்ன? திங்கிறது இல்லை, தூங்கிறது இல்லை, பேசுறது இல்லை. தங்களுக்கு தாங்களே தண்டனையை கொடுத்து மன அழுத்தத்தோடு தனிமையில் அவர்கள் வாழ்க்கையை முடிக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். டிப்ரெஷன், மன அழுத்தம் எங்கே உருவாகிறது என்றால், மனிதன் தன் குற்றங்களை மறைத்து, மனிதனுடைய குற்றத்திலிருந்து மறைக்கப்பட்ட பாவத்தினால் அது அவனை காயப்படுத்தி கொண்டே அவனை வாழ விடாம நடைபெணமாய் மாற்றி முடிவில் அவனை வாழ்க்கையை அழித்து விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வேறு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். பாவத்தை செஞ்சுட்டு யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். பாவம் செய்யும் போது சந்தோஷமா இருக்கும். ஒரு பெக்க அடிக்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஒரு பழக்க வழக்கம் அப்படியே அப்படின்னு போகும்போது எல்லாமே இருக்குங்க. ஆனா முடிவில் அது சந்தோஷமா இருக்குமா? நீங்க கேட்டு பாருங்க. இந்த வாழ்க்கையை தொலைச்சவங்களெல்லாம் நீங்க நிப்பாட்டி கேளுங்க. வாழ்க்கையில் அழுதுகிட்டு இருக்கவங்கெல்லாம் கேட்டு பாருங்க. நான் அன்னைக்கு செய்ததுக்கு இன்னைக்கு என்னை உறுத்திக்கிட்டே இருக்குதா? பக்கத்தில் உருக்குதா? உறுத்துதா? பக்கத்தில் கை எடுத்து கேளுங்க, கை கொடுத்து கேளுங்க. உனக்கு கொஞ்சமா உறுத்தல் இருக்காடியே கேட்பாங்கல்ல. கொஞ்சமா அது உனக்கு உறுத்துதாடியே. கிளவியெல்லாம் கேட்கும்ல, நம்மளை பார்த்து கேட்பாங்க, எல்லாம் உனக்கு உறுத்துதா? எனக்கு உறுத்தும். பிரைஸ் தி லார்ட். நான் செஞ்ச பாவம் என்ன? சகோதரனே, சகோதரியே, நீ செய்த பாவம், அக்கிரமம், அநியாயம் உன்னைய உறுத்தும். நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த உறுத்தல் நிறைய பேர் இருக்குது. ஆனா அந்த உறுத்தல் எங்க கொண்டு போயிருது? நான் சொன்ன 4 பாயிண்ட்டுக்குள்ள கொண்டு போயிருது. கடவுளுடைய அருளை இழக்கும் பொழுது அவன் என்னாகிறான்? சமாதானத்தை இழக்கிறான். சமாதானத்தை இழக்கிறவன் மீண்டும் துணிகர பாவத்திற்குள் போகிறான். துணிகர பாவத்தை செய்கிறவன் அதற்கு அடிமையாக கிடக்கிறான். அடிமையாய் கிடக்கிறவன் அதிலிருந்து வெளிவர வழியே தெரியாமல் அவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னைத்தானே அழித்துக் கொள்ளுகிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய, இந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தர இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும், நாம் செய்த எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். அதனாலதான் பவுல் அழகாக எழுதுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே 24வது வசனம் வாசியுங்கள். அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்கு உள்ளாக்கும் இந்த உடலிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. சாவுக்கு உள்ளாக்குகிற இந்த உடலிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த அக்கிரமத்திலிருந்து, இந்த அநீதியிலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? அவர் கேட்கிறார், ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து என்னை விடுவிப்பவர் யார்? யாரால முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? இந்த உலகத்தில் உள்ள யாராலே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலை தர ஒருவரும் முடியல. பாவத்திலிருந்து விடுதலை தர யாராலையும் முடியாது. ஏன்? இந்த உலகத்தில் எல்லாரும் நெறி கெட்டு போயினர், எல்லாரும் வழி நெறி பிறழ்ந்தனர். நீங்க எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து. ரோமர் 3ஆம் அதிகாரம்
உங்கள் பைபிளை நல்லா பெரட்டணும், வாசிங்க. வேத வசந்த நீ படித்தாதான் திருந்துவேன். 12ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசந்த படிங்க. எல்லாரும் நெறி பிறழ்ந்தனர், ஒருமிக்க கெட்டு போயினர், நல்லது செய்கிறவன் யாரும் இல்லை, ஒருவன் கூட இல்லை. சொல்லுங்க, யாரு கூட இல்லை? ஒருத்தனும் இல்லை. எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டையாதான் கிடக்காங்க. ஒருத்தனும் அட அப்பனாவது நல்லவனா இருப்பானா, அவன் ஒரு அயோக்கிய பையனா இருக்கான். அட முன்மாதிரி யாராவது இருப்பான்னு நினைச்சிட்டு போனா அவன் அம்பிட்ட அதுக்கு மேல பெரிய ஓட்டம் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அப்ப யாரப்பா என்னை இதிலிருந்து விடுவிப்பது? யாரால முடியும்? கல்வாரி சிலுவையில் நம் பாவங்களை எல்லாம் தன் மீது ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவால் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க முடியும். கை தட்டுங்கப்பா. அதனால்தான் பவுல் சொல்றாரு, என்னுடைய இந்த பரிதாபமான நிலைமையிலிருந்து யார் விடுவிப்பான்னா இயேசு விடுவிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, யார் விடுவிப்பா? சொல்லுங்க, பாவத்திலிருந்து யார் விடுவிப்பா? பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புறவங்க மட்டும் சொல்லுங்க, யார் விடுவிப்பார்? நல்ல சொல்லுமா, வலது கருத்தை உயர்த்தி சொல்லு, யார் விடுவிப்பா? யார் விடுவிப்பா? உலகத்தில் உள்ள மகான்கள் அல்ல, ரிஷிகள் அல்ல, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய ஞானிகள் அல்ல, பாஸ்டர்ஸ் அல்ல, யாரும் இல்ல, ஒரே ஒருத்தர் தான். உன்னுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே தன் உடல் மீது ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களுக்காக, நம் அக்கிரமங்களுக்காக நமக்கு நிறைவாழ்வை தர அவர் தன்னை கையளித்தார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அவ பாவத்திலிருந்து விடுதலை யார் தர முடியும்? இயேசு தரும். எப்ப விடுதலை தர முடியும்? பாவத்திலிருந்து யாருங்க விடுதலை பெற முடியும்? பாவத்திலிருந்து எப்பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள்? சொல்லுங்க, எப்ப விடுதலை அடைவீங்க? நல்ல கவனிக்க. நான் வேகமா உங்களுக்கு ஒரு காரியத்தை, ஃபர்ஸ்ட் முதல் ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றாங்க, இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்துக்கு வருகிறார்கள், ஆனா வந்தது போலவே திரும்பி போறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாவம் உன்மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. இங்க இருக்கவங்களாம் பாவ செய்தனம் பண்ணிட்டீங்களா? பாவ செய்தனம் பண்ணியிருக்கீங்களா? பாவ செய்தனம் பண்ணியிருக்கவங்களாம் கை தூக்கு. பாவ செய்தனம் வாழ்க்கையில் ஒரு ட்ரிப்பாவது பண்ணியிருக்கியாப்பா? பண்ணியிருக்கியா? திரும்ப பாவம் பண்ணாதவங்களாம் கை தூக்கு. அதுக்கு தானே பாவ சங்கீதனமே பண்றோம். சாமி நல்லா இருக்கியா? ஒரு அம்மா போய் கேட்டுச்சா, சாமி நல்லா இருக்கியா? சொல்லுமா பாவத்தை. சாமி சொல்லுங்க உங்க பாவத்தை. பிரைஸ் தி லார்ட். சில பேர் பாவ சங்கீதத்துக்கு போயிட்டு சொந்த கதை, சோக கதை, புருஷன் பாவத்தெல்லாம் சொல்லுவா. பார்த்துருக்கியா? அந்த பாவி போய் நாசமா போறப்பு தண்ணியை போட்டு வர்றான் சாமி. ஓம் பாவத்தை சொல்லு, மருமம் இருக்கா பாரு சாமி. கடைசி வரை யார் பாவத்தை சொல்ல மாட்டா? சொல்லு. அவ பாவத்தை அவன் பாவத்தை சொல்ல போறதே கடைசியில் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? மறந்து போன தொண்டைக்குழிக்கு கீழே இருக்கிற எல்லா பாவங்களுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கிறேன். ஓம் பாவத்தை சொல்ல எல்லாம் மறந்து போயிடும். ஓம் பாவம் ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வராதுல்ல. வருமா? பக்கத்தில் கை கொடுத்து கேளு, நீ என்னைக்கா உண்மையான பாவ செய்தனம் பண்ணிருக்கியா? ஒருத்தன் சொல்லு. உண்மையிலே கள்ள பாவ சங்கீதனம் பண்ணிட்டு தான் அவ்வளவு உட்கார்ந்துருக்கும். ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். சாமியை பார்த்த உடனே இவர் மாதிரிலாம் இருக்கார், முறுமுறுன்னு முடிக்காரு. இதை சொன்னா இவர் மாதிரி நினைப்பாரோ, நம்ம வேற அன்பிய தலைவியா இருக்கோம். சொல்லவே மாட்டோம். என்ன சொல்லிட்டு போயிடுவோம்? மறந்து போன எல்லா பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் சாமி. நல்ல கவனி. பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை அடைய முடியும் என்றால் முதல் காரியம் எடுத்து வாசி.
1 யோவான் முதல் அதிகாரம். ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா? முடியாது. அல்லேலூயா. வாசிங்கமோ 1 யோவான் முதல் அதிகாரம் 9வது வசனம். நாம் பாவங்களை ஒத்துக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைக்குரியவராக்குவார். கை தட்டுமா? கை தட்டுமா? ஒழுங்கா கேக்குதா சார்? பின்னால ஸ்பீக்கர் ஒழுங்கா கேக்குதா? எப்பங்க மன்னிக்கப்படும்? பாவ சங்கீதனம் பண்ணியும் நான் மனம் மாறல. நானும் பாவ சங்கீதனம் பண்ணேன். 98 போய் டிவைன்ல பாவ சங்கீதனம் பண்ணேன். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நிறைய பாவ சங்கீதனம் பண்ணியிருப்போம். பாவம் செய்யறதுக்குன்னே பாவ சங்கீதனம் பண்ணுவோம் சிலர்லாம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. போய் பாவ சங்கீதனம் எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லிட்டு வருவோம். அப்படிதான் போனேன். ஆனால் 2002ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழந்து ஒரு நிர்கதியான நிலையில் நிற்க வேண்டிய சூழ்நிலை, பரிதாபமான நிலை, சாவுக்கு போன என்ன ஆண்டவர் நேசத்தோடு அழைத்தார். 45 நிமிஷம் பாவ சங்கீதனம் பண்ணேன். பிரைஸ் தி லார்ட். நான் அதுவரை எத்தனையோ பாவ சங்கீதனம் பண்ணுங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. என்னுடைய 28 வயது வரை நான் ஒரு 14 வயசுல குடிப்பழக்கத்துக்கு அடிமையான. என்னுடைய 28 வயசு வரை நான் குடிப்பழக்கத்திலே தான் மிதந்தேன். நீங்களுமா இவ்வளவு நேரம் நல்லா தானையா பார்த்துக்கிட்டு இருந்தான். கிளவி சொல்றத பார்த்தா நம்மளை உடனே பெட்டி நீ முதல்ல போப்பா அப்படிங்கும் போல. அது அப்பா, இப்ப இல்லாத்தா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தாயா இருந்தான். அப்படி இருந்தவனையா கூப்பிட்டுருக்காரு. அதானையா முக்கியம். அல்லேலூயா. அவ பரிதாபமாக யாருமே திருத்த முடியாதுங்க. எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணா, எத்தனையோ பேர் ஆலோசனை சொன்னா, என்னெல்லாமோ சொன்னவங்க எல்லாம் உண்டு. ஆத்தா அழுதுருப்பா. கொஞ்சமா அழுதா? அகஸ்தினார் அம்மா அழுதான்னு சொன்னால, எங்க ஆத்தாலும் அழுதுருக்கா. கொஞ்சம் அழுதுருக்க மாட்டா. நான் அழும்போதெல்லாம் சொல்லுவேன், எங்க இருந்தாலும் குடம் குடமா தண்ணி வருதுன்னே தெரியலையே. பிரைஸ் தி லார்ட். ஆனா அவ அழுத கண்ணீர் வீணா போகவே இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆலோசனை சொன்னாங்க. ஆனா என்னைக்கு அந்த 45 நிமிஷம் என்னுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு நான் 2002 மீண்டும் டிவைன்ல போய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உணர்ந்து நான் ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டேனோ, உண்மையில சொல்றேன், அந்த நொடி பொழுது எனக்குள்ளிருந்து அந்த குடிப்பழக்கத்தின் எண்ணத்தை ஆண்டவர் மாற்றினார். கை தட்டுங்க பாப்பா. நான் அது 9 ஆண்டுகள் மீன்பிடி துறைமுகத்தில் அதுக்கு முன்னாடி வேலை செஞ்சேன். மீன்பிடி துறைமுகத்தில் ஃபிஷிங் ஹார்பர் தூத்துக்குடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாதா கோயில் பக்கத்திலே இருக்குது. 9 வருஷம் மீன் பிடிக்கிற அதே துறைமுகத்தில் காலையிலிருந்து இரவு வரை, இரவிலிருந்து காலை வரை என்ன பண்ணுவேன்? உள்ள போய்கிட்டே தான் இருக்கும். சும்மா அப்படிலாம் குடிக்க மாட்டேன். குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருப்பேங்க. அம்மா அழும்போதெல்லாம் அது ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் கிளவி இப்படி தான் அழுதுகிட்டு இருக்கும். ஆனால் என்னைக்கு என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக நான் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவரிடத்திலே நான் ஒத்துக்கொண்டேனோ, அன்னைக்கு என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். கை தட்ட மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். அன்னைக்கு என் தேவனாய் ஆண்டவர் நீ எனக்கு தேவைன்னு என்ன தொட்டாரு. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு என்னை ஆண்டவர் ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார். எப்போ? பாவத்தை சொல்றதுல இல்லைங்க, பாவத்தை ஆண்டவருக்கு முன்பாக. அந்த வசனத்தை நான் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து பைபிள் எடுத்தவங்களாம் வாசிங்க பார்ப்போம். நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து
குற்றங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். கை தட்டுங்க பாப்பா. ஒரு வேளைங்கள நண்பா, சின்ன சில சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம், வாலிப மகனே மகளே நீ தேவையில்லாத சில பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். சிலருக்கு கோபம், சிலருக்கு வெறுப்பு, சிலருக்கு வைராக்கியம், சிலருக்கு பிடிவாதம், சிலருக்கு காமம், இச்சை, தேவையில்லாத ஏதோ ஒரு காரியத்தில் எல்லா மனுஷனுமே எங்கேயோ விழுந்தான் கிடக்கிறான். ஆனால் நீ என்ன பண்ணு தெரியுமா, இதெல்லாம் சகஜம்ட்டு போனா நீ ஒரு நாள் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்கிறேன்ட்டு நீ உன்னே ஏமாத்திக்கிடாதப்பா. என்ன செய், உன் பாவங்களுக்காக இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் உன் தவறுகளுக்காக நீ மனஸ்தாபப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பாவங்களை ஒத்துக்கொள்ளும் பொழுது, பாவத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கடவுள் நமக்கு பரிபூர்ண விடுதலையை தருகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, பிரச்சனை எங்க தெரியுமா இருக்குது, நாம எதை ஏற்றுக்கொண்டாலும் நம்முடைய பாவங்களை மட்டும் என்ன செய்யறது இல்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. சாத்தான் இன்னைக்கு அநேகருடைய மனதுல ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டான். என்ன தெரியுமா, சீராக் 5ஆம் அதிகாரம் எடுத்துங்க. நான் அப்பதான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க, இந்த வசனங்களும் இந்த பகுதிகளும் உங்களுக்கு சரியான ஒரு பாதையில் உங்களை நடத்தும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும், வாலிப பிள்ளைகளை நல்ல கவனிக்கணும். எடுத்துக்கொள்ளுங்கள். சீராக் 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 4வது வசனம் வாசிங்கப்பா. நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என கூறாதே. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நீங்க ஏன் பாவத்தை விட முடியல? ஏங்க கிறிஸ்தவங்க தான் இருக்கீங்க, கிறிஸ்தவங்களா தான் இருக்கீங்க, ஆனால் அக்கிரமத்துக்குள்ளே தான் இருக்கிறீங்க, அநியாயத்துக்குள்ளே தான் இருக்கீங்க, இச்சையில் தான் இருக்கிறோம், தேவையில்லாத சில காரியத்துக்குள்ளே அடிமைப்பட்டு தான் கிடக்கிறோம். ஏன் சொல்லுங்க, என்ன காரணம்? அதே மூர்க்கத்தனம், அதே கோபம், அதே எரிச்சல், அதே போட்டி பொறாமை எல்லாம் உள்ள இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? நமக்குள்ள சாத்தான் கொண்டு வர்றது என்ன தெரியுமா, நான் பாவம் செஞ்சேன், நல்லா தான் இருக்கேன். சில சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்களும் தான் கோயில் குளம்னு போறிய, ஆனா பாருங்க ஊரடிச்சு ஒலையில போடுறவங்களாம் நல்லா தான் இருக்கான். பேச மாட்டாங்களா? ஏன் உன் வீட்டில் பேசுவாங்களா? என்ன கோயில் போடிய தியானம், என்னடி உனக்கு தியானம்? அவெல்லாம் என்ன தியானத்துக்கா போறா, நல்லா தானே இருக்கா? பிரைஸ் தி லார்ட். பாவம் செய்தேன். சில பேர் அன்னைக்கு நான் ஒரு தம்பிட்ட வச்சு சொல்றேன், தம்பி ரொம்ப ஓவரா குடிக்கப்பா, உங்க அம்மா அழுறாங்கப்பா. அவன் சொன்னா, ஏன்னா குடிக்காதவங்கெல்லாம் சாவாமலா இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் சார் வரும் சார், நாங்களாம் நல்லா தான் சார் இருக்கோம். சொல்ல பாருங்க, நாங்கெல்லாம் ஃபுல் அடித்தாலும் அசையாம நடப்போம் மச்சான். அதில் ஒரு தெம்பு அவனுக்கு. டீப்பை போடும்போது தெரியும், கீழே டீப்பு மேலே டீப்பு, மொத்தமாக டீப்பாக போட்டு உள்ள, அப்புறம் மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா போக வேண்டியதான். நல்ல வேலை என்னையை காப்பாற்றி விட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன? பாவம் செஞ்சோம், நல்லா தான். நாங்கள் செய்கிற தப்பு யாருக்குமே தெரியவே இல்லை, நான் செய்கிற அக்கிரமம் தெரியவே இல்லை, நான் செய்கிற அநியாயம் தெரியவே. கள்ளத்தனம் பண்ணாலும் அதை கொஞ்சம் ஜென்யூனாக பண்ணணும், திருட்டுத்தனம் பண்ணாலும் முள்ள மாதிரி தனம் பண்ணாலும் அதை மறைவாக பண்ணணும். விவரம் இல்லாதவன் பிடிபட்டான் அப்படிங்க அங்கே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அம்மாலாம் சொன்னது, சாமி நமக்கு லைசன்ஸ் இருக்கு சாமி. நோ ப்ராப்ளம். லைசன்ஸோடு இருக்காங்களா அவங்க? புரியுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கேன். நீங்களாம் நல்லவங்க, உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கேன். புரியாதா? புரியுதா?
ஏனே நீ என்ன ஒரு மாதிரி என்னை பார்த்து சிரிக்க பாருப்பா, நாங்கள்லாம் வெளியே தெரியாமலே என்ன செய்வோம் பாவம், எங்களை கண்டே பிடிக்க முடியாது. வெரி குட். ஆனால் கவனி, பாவத்தை செய்துட்டு நீ நிம்மதியாக வாழவே, அக்கிரமத்தை செஞ்சுட்டு நிம்மதியாக வாழ, சொந்த மனைவிக்கும் கணவனுக்கும் துரோகம் பண்ணிட்டு நிம்மதியாக வாழ, வாலிப வயதுசுங்க அப்படின்ட்டு நீங்கள் வாழ்ந்து இஷ்டம் போல் போயிட்டு ஒரு நாள் வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை பண்ண முடியாதெல்லாம் நடக்குமா? அப்புறம் வச்சு செய்வார் ஒருத்தர். ஆமேன். செய்வாரா? சொல்லுங்கள், செய்வாரா? சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் நான் முதல்ல சொன்ன ஒரு 4 பாவத்தினுடைய விளைவு என்ன? பாவம் சமாதானத்தை கெடுக்கும். சமாதானத்தை இழக்கிறவன் துணிகரமான பாவத்தை செய்கிறான். துணிகரமான பாவம் செய்கிறவன் அதுக்கு அடிமையாக மாறுறான். அடிமையாக மாறுறவன் அதுலேருந்து வெளியே தராமல் தனக்கு தானே தண்டனையை கொண்டு தன்னைத்தானே அழித்து கொள்ளுகிறான். இப்போ நீங்கள் நல்லா கொஞ்சம் பாருங்க, பாவத்தை ஒரு மனிதன் மறைக்கும் பொழுது அவனுடைய நிலைமை எப்படி போகிறது? பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பாவத்தை ஒருவன் ஒத்துக்கொண்டால் அவன் விடுதலை அடைவான். ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னா, நான் பாவம் செய்தேன் ஆனால் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் உனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையின் நிலைமை உங்களை எங்கே கொண்டு போகும்? பிரைஸ் தி லார்ட். வேகமாக எடுத்துக்கொள்ளுங்க. வேகமாக ஒரு 6 காரியத்தை சொல்லியிருந்தேன். 1, பாவத்தை செய்கிற ஒரு மனிதன். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தொடக்க நூல் எழுதி கொள்ளுங்கப்பா. என்ன? முதல்ல ஒரு மனிதன் பாவத்தை செய்துவிட்டு, அக்கிரமத்தை செய்துட்டு, அந்த பாவத்தை செய்த மனிதன் எதுவும் நடக்காதது போல வேஷம் போடுவான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சில தம்பியெல்லாம் பாருங்கள், சின்ன வயசுலேயே ஸ்கூலில் இல்லைன்னா படிக்கும்போது சில பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எதாவது பண்ணிடுவான். பண்ண உடனே வீட்டுக்கு போகணும். என்ன பண்ணுவான்? உங்கள் பையெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு என்னது பையன் பார்த்தோன்னா புதுசாக வெங்காயம்லாம் கடிச்சிட்டு வருவான். இப்படி வருவான். ரொம்ப பயபக்தியாக சில பிள்ளைய உள்ளே வருவாங்க. வரும்போது அலர்ட் ஆகிடுவாங்க. ஆஹா, ஒன்றுமே தெரியாது போல வரானே. பிரைஸ் தி லார்ட். பாவத்தை செஞ்சுட்டு என்ன செய்யறான்? முதல்ல செய்யுங்க, பாவத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டா. சில பிள்ளைங்க உங்கள் வீட்டில் ரொம்ப பவ்யமாகறாங்கனாலே நீங்கள் கவனமாக இருக்கணும். சில பிள்ளைய பாருங்க, ரொம்ப அமைதி சார்ந்த சுருபியாக மாறிடுவாங்க. உள்ள ஏதோ புது லைன் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. பிரைஸ் தி லார்ட். பைபிளில் நான் காமிக்கிறேன். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கோப்பா. 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 9வது வசனத்தை படிங்க. ஆண்டவர் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார். கேட்டாரா? சொல்லுங்க, கேட்டாரா? ஆபேல் யாரு? யாரு? காயின் தம்பி. உலகத்தில் கடவுள் முதலாக ஆண்டவர் ஆதாம் ஏவாள் வழியாக 2 பேர் தான் 2 பேரை காமிக்கிறார். ஒருத்தன் பேரு 2 பேர் ஒரு வீட்டுக்குள்ள நிம்மதியா இல்லை. ஏன்? ஒருத்தனுக்கு பிடிக்கல. பக்கத்தில் கையெழுத்துக்கள் உலகத்தில் எல்லாரும் பிடிக்கும். உன் கூட பிறந்தவளை பிடிக்குமா? ஒரு மாதிரி திருன்னு முடிக்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவாங்க. என்னெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க? நீங்கள் என் கூட பிறந்தவ மாதிரி அடிப்பாங்க. நான் சொல்ல, முதல்ல உன் கூட பிறந்தவனை போய் அனுப்பிச்சு. அது சொல்லிவிட்டோம்னாலே அப்புறம் நம்ம விரோதியாக மாறிடுவோம். எல்லாரையும் பார்த்து சொல்ல முடியும். ஆனால் மற்ற கூட பிறந்தவனை நினைச்ச முடியாது. நேசிக்க நிறைய வீட்டில் வில்லை யாரு? கூட பிறந்தவங்க தான். பிடிக்காத ஆள் யாரு? கூட பிறந்தவா. ஒரு வீட்லையும் சமாதானம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு இல்லையா அன்னைக்கே அதை ஆரம்பிச்சுட்டியா. கூட பிறந்தவனை கொண்டுட்டான்ல. கொண்டுட்டானா? பேச மாட்டேன். கீழே கொண்டுட்டானா? இருக்கிற டைமே கொஞ்சம் சொல்லிவிடு. செத்தானா? செத்தான். கொன்னானா? கொன்னுட்டான். கொன்னதுக்கப்புறம் போலீஸ்காரங்க இருந்தாங்களா? வந்தாவளா? கேமரா பார்த்துச்சா? ஒன்றும் காக்க போன ஒருத்தனும் கண்டுபிடிக்க முடியாது. போங்கய்யா,
அப்படின்ட்டு அவன் பேசாமல் போயிட்டு இருக்கான். ஆண்டவர் கேட்டார், இலே உன் கூட பிறந்த பையன் அந்த ஆபேல எங்கல அப்படின்னா ஆண்டவர் கேட்டார். காய் நினைச்சினாரு, இங்க பாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னா. பாவம் செஞ்சுட்டு இந்த பாவத்தை மறைக்கிறவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எப்படி பார்த்துணுமா, செய்த பாவத்தை மறைக்க முதல் அடையாளம்னா எதுவும் நடக்காதது போலவே அவர்கள் நடந்து கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். அபார்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க பண்ணுறது விபச்சாரம் பண்ணிருந்தாங்க, அநியாயம் பண்ணிருந்தான், சொந்த வேலை செய்கிற இடத்துல திருடுறான்ல. ஆனால் பாருங்க ரொம்ப ஐயோ பயபக்தியான ஊழியக்கார மாதிரி நடப்பான். எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணிட்டு எப்படி இருப்பாங்க, ரொம்ப உத்தமம் மாதிரி வேஷம் பாடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து கொடுங்க. கை கொடுக்க மாட்டீல, வேஷம் போடுறது சொல்லுங்க. வேஷம் போடுறது யாருடைய அடையாளம்? சாத்தானுடைய அடையாளம். வேஷம் யார் போடுவா? உன்னை வேஷம் போடுறதுக்கு அவன் ரெடி பண்ணிடுவான். வேடம் போடுறதுக்கு உன்னை ரெடி பண்ணுவான். இங்க இருக்கிற நல்லா கவனிக்கணும். இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் செய்யனுடைய விளைவு என்ன தெரியுமா? நீ எங்க போறது தெரியுமா? செய்த பாவத்தை ஒத்துக்கொள்றதுக்கு பதிலாக எதுவுமே நடக்காது போல நடந்து கொள்வது எவ்வளவு பரிதாபம் தெரியுமா? சிலர்லாம் அழகா சொல்லுவாங்க, செஞ்ச அட்டுழியத்தெல்லாம் செஞ்சுட்டு எல்லாரையும் அள வச்சுட்டு சொல்லுவாங்க, சாமி நான் என்ன பாவம் செஞ்சனோ சாமே, இப்படி அழுறேன் சாமே, அடபாதவத்தி நான் ஒரு பாவமே செய்யல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்கிறான்? எதுவும் நடக்காதது போல் வேடம் போடுகிறான், வேஷம் போடுகிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வேஷம் களைஞ்சுதா? வேஷம் போட்டவன் களைஞ்சுதா? ஆண்டவர் அவனை பார்த்தாரா? நீ ஒண்ணுமே நடக்காது போல இருக்கிற அந்த இடத்தையும் தேவன் பார்க்கிறார். பார்க்கிறாரா? பார்க்கிறாரா? உன் பவியத்தை அவர் பார்க்கிறாரு, உன் அடக்க ஒடுக்கத்தை பார்க்கிறாரு, எல்லாத்துக்கும் மேல உன்னுடைய உள்ள இருக்கிறதையும் பார்க்கிறாரு. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, மனிதன் முகத்தை பார்க்கிறார் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க, மனுஷ முகத்தை பார்க்கிறான் ஆண்டவர். மனிதனுடைய உள்ளத்துல அவன் செய்த எல்லா கிரியைகளையும் அந்தரங்கங்களையும் ஆண்டவர் பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பாருங்க, இந்த பாவத்தை அறிக்கையிடாம பாவத்தை மறைக்கிற கூட எப்படி இருக்கும் தெரியுமா? செய்த பாவத்துக்கு, செய்த தவறுக்கு தங்களுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாம அடுத்தவர்கள் மீது பழியை போடுவார்கள். என்ன செய்வாங்க? ஏங்க குடிச்சிங்க, ஏன்பா நீ இப்படி போன, ஏன்பா இப்படி தப்பு பண்ணுன்னு கேட்டா என்ன செய்வாங்க? சொல்லுங்க. செய்த தவறுக்கு பழி யார் மேல போடுவாங்க? சொல்லுங்க, யார் மேல போடுவாங்க? அடுத்தவங்க மேலதான் போடுவாங்க. பழி யார் மேல போடுவாங்க? அடுத்தவங்க மேல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டில் ஒரு சின்ன டம்ளரோ இல்லை ஏதோ ஒன்று உங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்குன்னு வச்சுக்கிடுவோம், ஒருத்தன் உடைச்சிட்டான். உடைச்ச உடனே அம்மாட்ட வந்து, அம்மா நான் தான் இதை உடைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். யாராவது ஒரு ஆத்தா கை தூக்கு? எங்க ஆத்தாவும் கை தூக்க மாட்டா. பிரைஸ் தி லார்ட். அம்மா வந்து பார்க்க, எவனே உடைச்சது என்ன சொல்லுவான்? ஏப்பா சொல்லுப்பா இதையாவது. ஏமா எனக்கு அதுக்கு மேல ரெண்டு பேருக்கு தோச்சு ரெண்டு அடி போட்டவன்னு என்ன சொல்லுவான்? நான் உடைக்கல, அந்த அவன் தான். பிரைஸ் தி லார்ட். நீ நிறைய குடும்பங்கள்ல ஒன்னால கட்டிச்சு, என்னால கட்டிச்சு. இது இங்க இல்லைங்க. பாவத்தை மறைக்கிற எல்லாரும் இப்படி தான் இருக்கிறான். ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் கேட்டாரா? என்ன கேட்டாரு? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோ.
3ஆம் அதிகாரத்தில் பாரு, பைபிள் சொல்லுகிறது, வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த வார்த்தையை கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க தயவு செய்து 12வது வசனத்தை பாருங்க. அப்போது அவன் என்னுடன் நீர் இருக்கும்படி, 11 படிங்களா என்ன பாருங்க. நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயே என்று கேட்டார். அப்போது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றார். யார் மேல பலி போட்டாரு? யார் மேல பலியை போட்டாரு? யார் மேல? என் சதையின் சதையும் என் எலும்பின் எலும்பும் என் சதையின். நீ இல்லாம இருக்க முடியாதுடியா அப்படின்னு இப்ப சொல்றான். இந்த பாரு, சும்மா இருந்தவனை கெடுத்துவது எல்லாமே நீர் தான். பழி யார் மேல போட்டான்? முதல்ல கடவுள் மேல போட்டான். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்க சொல்லுவீல, ஆண்டவரே நல்லா இருந்த என்ன இப்படி கெடுத்து விட்டீர. பிரைஸ் தி லார்ட். பழி போடுவது. ஏவாள்கிட்ட போய் கேட்டார், ஏப்பா நீ என்னமா ஏமா அப்படி பண்ண? உடனே ஏவாள் என்ன சொன்னா? சொல்லுங்க என்ன சொன்ன? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பாவம் செய்கிற எல்லா ஒண்ணுமே தன் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அடுத்தவர்கள் மீது பழி போடுவதை பழக்கமாக கொண்டவர்கள். 3வது, நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு புரிய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாவத்தை அக்கிரமத்தை அறிக்கையிடுவதற்கு பதிலாக அதை மறைத்து போடுவது. என்ன செய்கிறது? சொல்லுங்க. பாவத்தை என்ன செய்கிறது? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான். சொல்லுங்க என்ன போட்டிருக்கு? பாவத்தை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? சத்தமா சொல்லுங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டாங்க. ஒரு மனுஷன் பாவத்தை செய்யறான்னா நல்லா கவனிக்கணும் சகோதரியே, வாலிப மகளே. இன்னைக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியம், செய்கிற காரியம் யாருக்குமே தெரியாது. அதை மறைச்சிக்கிட்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதை மறைத்துக்கொண்டே நீங்க போகலாங்க. ஆனா மறைச்சிக்கிட்டே போகலாம். நீங்க செய்கிற காரியத்தை யாருக்குமே தெரியாதுன்னு மறைக்கலாம். நீங்க பைபிள் எடுத்து பாருங்க, படிங்க. நீங்க பாருங்க, யாக்கோபுக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவி பேர் என்னது? லேயாள். இன்னொரு மனைவி பேரு ராக்கேல். இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், வாக்களித்ததை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபை அவன் ஆசீர்வதித்து அவன் லாபானுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு போக செய்தார். ஆனா அந்த ராக்கேல் என்ன பண்ணா தெரியுமா? கவனிங்க. ராக்கேல் என்ன பண்ணா தெரியுமா? அவன் அப்பன் வீட்டிலிருந்து போகும்போது அவன் அப்பன் கும்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு சிலையை திருடி, அவன் வழிபட்ட அவன் ஏதோ ஒரு சாமியை கும்பிட்டுருக்கான் வச்சுக்கோ, அதை திருடி அவன் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போயிட்டான்ல. இப்ப லாபான் துரத்திட்டே வந்தான். துரத்திட்டு வந்த லாபான் கேட்டான், அங்க வாயா, ஏன் அப்படி பண்ணிட்டிய? என் தெய்வ சிலையை காணோம்யா. உடனே யாக்கோபு சொன்னாரு, நாங்க அப்படிலாம் வர மாட்டோம்யா, என் கடவுள் எனக்கு காட்சி கொடுத்தாரு, அவர் சொன்ன ஆசீர்வாதத்துக்குள்ள போறேன், உம்முடைய தெய்வ சிலையை எவன் எடுத்தானோ அவன் சாகணும் அப்படின்ட்டாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ராக்கேல் என்ன பண்ணா தெரியுமா? சிலையை எடுத்து கொண்டு போய், அத்தான் ஐ லவ் யூ, உங்களுக்கு தெரியாம இதை எடுத்து கொடுத்துட்டேன், எடுத்துட்டு வந்துட்டேன், ஏதோ ஒரு கோபத்தில் அப்பா நினைவா எடுத்துட்டு வந்துட்டேன், ஸோ சாரி டேடி, சாரி அப்படின்னு கொடுத்தா. கொடுத்தாளா? பைபிளை ஒழுங்கா படிச்சியா? படி, நேரம் இல்லை. அவ கொடுக்கல. என்ன பண்ணா தெரியுமா? டக்குன்னு ஐடியா வந்துச்சு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, நீ ஐடியா ஆள மேலு தானே, ஐடியா வந்துடும்ல,
டக்குன்னு என்ன பண்ணா, லாபான் ஒவ்வொரு ரூமா செக் பண்றான். இந்த யாக்கோபுடைய மனைவி, லவ்வர், ரொம்ப நேசத்துக்குரிய மனைவி யாரு? ராக்கேல். உள்ள போனா ஒரு இடத்துல அவளுடைய ஒட்டக சேனைக்குள்ள அந்த சிலையை தூக்கி உள்ள வச்சா, மேல உட்கார்ந்தா. அப்பா வந்தவொன்னு சொன்னா, டேடி ஸோ சாரி, நான் இப்போ எப்படி இருக்கேன், கொஞ்சம் விளக்கப்பட்டு இருக்கிறேன், அதனால உங்களால் முன்னால் எந்திரிக்க முடியலன்று பாவத்தை மறைச்சு வச்சா. என்ன செஞ்சா சொல்லுங்க? பாவத்தை மறைச்சு வச்சா. விளைவு என்ன தெரியுமாங்க? ராக்கேல் ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையில, போற வழியிலேயே செத்து போயிட்டான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாவத்தை ஒத்துக்கிட்டுறோமா நினைக்கியா? உன் உன்னுடைய சிப்பை ஆண்டவர் திறந்து பார்க்கட்டும். உன்னுடைய மெமரியை லேசா கொஞ்சம் எடுத்து பாரு. பாவத்தை மறைத்து கொண்டிருக்கிறாயா? நாலாவது, நல்லா புரிஞ்சுக்கோ, பிரைஸ் தி லார்ட். நான்காவது, தவறு செய்யவில்லை என உறுதியாக நாம் என்ன செய்வோம் தெரியுமா? பாவம் செய்கிறோம். செஞ்ச பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு நாம் என்ன செய்யறோம் தெரியுமா? சொல்லுங்க. சப்பை கட்டு கட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன? செஞ்ச பாவத்துக்கு, செய்த தப்புக்கு, செய்கிற தவறுகளுக்கு துணிச்சலாக காரணங்கள் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்கள் ஏன் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு? குடும்பங்கள் ஏன் சிதையுது? வாலிபெல்லாம் ஏன் நெருங்கிட்டு போறான்? எவனும் திருந்துற மாதிரி இல்ல. எல்லாரும் சொல்றான், பெரிய இவர் வந்துட்டாரு, எல்லாம் யோக்கியமா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். சும்மா அப்படியே நினைச்சிட்டு போயிடக்கூடாது. உங்க பாவத்தை நீங்க ஒத்துக்கொள்வது என்பதற்கு இவ்வளவு காரணங்களை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பாவத்தை ஒத்துக்கிடாம பாவத்தைக்கு நீங்கள் என்ன கொடுக்கீங்க தெரியுமா? வீரியம் கொடுக்கிறீர்கள். சவுல் பாவம் செஞ்சானா? சொல்லுங்க, செஞ்சானா? என்ன செஞ்சான்? அப்படிலாம் கேட்கக்கூடாது. சரி, சாமுவேல் சொன்னாரு, நான் வருவேன், வந்த பின்னால் நீ பலி செலுத்தும். ஆனா சாமுவேல் வருவதற்கு முன்பாகவே சவுல் சாமுவேலுடைய வேலையை சவுலை என்ன செய்யறான்? செஞ்சிருந்தான். இன்னைக்கு நிறைய பாருங்க. அதனாலதான் விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம அருட்தந்தை அவர்கள் குருவானவராவதற்கு 14 வருஷம் 16 வருஷம் இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க? பல தியாகம் பண்ணணும். நாளைக்கு காலையில் பெட்டியை கிளப்புனா கிளப்பிடணும். சொல்லுங்க, அப்படி தானே? ஆனால் இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிற நேற்று ஒருத்தர் சொன்னார், கொடைக்கானலை சுற்றி மட்டும் 670 சபை இருக்கான். எத்தனை சபையா? 670 பெந்தகோஸ்தே சபைகள் இருக்குதா? எத்தனையோ சபை பிரிஞ்சு. இவங்கெல்லாம் பேர் என்னது? ரெவரண்ட், அவரு இவர். இப்போ அதை தாண்டி போயிட்டாவ பிஷப்பு, கார்டினல். எப்படிங்க வந்துச்சு? அவங்களே இப்போ என்ன பண்ணிட்டாங்க? முதல்ல வழிபாடு இல்லைன்னா, அது இல்லைன்னா, இது இல்லைன்னா, முதல்ல இப்படி தான். எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் இல்லை, நீங்கள்லாம் கொண்டாட்ட கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க, அப்படிலாம் நிறைய சொன்னாங்க. சொன்ன எல்லாரும் பார்த்தாங்கன்னா இப்போ அப்படியே மெல்ல அவங்களும் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களும் பூச வைக்காக அவரே வச்சுக்கிறாரு. ஓஸ்தியை இல்லை அப்பத்தை வச்சுக்கிட்டு, ஒயினை வச்சுக்கிட்டு அவங்களே எடுத்து கொடுத்து, இதான் சாப்பிடுங்க, கொடுங்க. இதெல்லாம் எது தெரியுமா? பாவத்தினுடைய விளைவுங்க. திருச்சபையினுடைய இந்த பலிபீடத்தில் இங்கே அர்ப்பணிக்கிற கல்வாரி பலியில ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த குருத்துவத்தை நம்ம பல நேரங்களில் அசட்டை பண்ணுகிறோம். இதை தான் யார் பண்ணா தெரியுமா? சவுல் செஞ்சான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? சாமுவேல் வரும் பொழுது அவன் துணிச்சலா சொன்னான், நான்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. தான் செய்த தவறுகளை அவன் மறைத்தது மட்டுமில்ல, அதற்கு துணிகரமான பதில் அவன் சொன்னான். பிரைஸ் தி லார்ட்.
ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சவுலை தள்ளினார். ஆமென். சவுல் ஒத்துக்கிட்டான்னு நினைச்சீங்களா? நீங்க பைபிள் எடுத்து படிங்க. 1 சாமுவேல் 14-15 அதிகாரத்தை பிறகு படிச்சு பாருங்க. அவன் ஒத்துக்கிடவே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பாவத்தை அக்கிரமத்தை செஞ்சதற்கு அதற்கு நாம உரம் போட்டுக்கிட்டே இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. 5வது நீங்கள் நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. 5வது, நாம் செய்கிற பாவங்களை யாராவது தட்டி கேட்டாங்கன்னா அவங்கள கொல்றதுக்கு கூட ரெடி ஆயிரும். கை கொடுத்து கேளு. உன் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சிட்டல, கல்யாணம் முடிஞ்சதானே, உங்கள் வீட்டுக்காரரு உன் தவறை சுட்டி காட்டினா அப்படின்னு இருப்பேன். அப்படி தானே? உசுரோட இருந்துருவாரு. அன்னைக்கெல்லாம் அவர் அம்மா சொல்லிச்சு, பாயசம் வச்சு பாயாசம் போட்டுருவோம். பாயசம்னு சொல்ல, பாயாசம் போட்டுருவோம்ல அப்படின்னு. பாயசம்லாம் மாறிட்டு என்னது? அப்புறம் பிரதர் பாயாசம் தான். பாயசம்னா பாயசம் தான். உசுரோட இருந்துருவா. அப்புறம் ஏன் நாங்க சொல்லுவோமே தவிர நாங்க செய்யறது யாரும் நினைச்சக்கூடாது, சொல்லப்படாது. சார் அக்கிரமத்தை பண்ணிட்டு நீ செய்யறது தப்புன்னு கூட சொல்றதுக்கு யாரையும் விடவே மாட்டோம். அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், இந்த சமூகமா இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும். நீ செய்யற தப்ப எப்பா ஒரு பங்கு சாமியார் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, பங்கு சாமியார் ட்ரெஸ்ஸை கிழிச்சு அனுப்புறாயா, இல்லைன்னா சாமியார் கள்ள பொண்டாட்டிலாம் ஜாக்காயா. ஒரு சாமியார் நிம்மதியாக தூங்க முடியுதா? நீ பண்ற தப்ப சுட்டி காட்டினால் உடனே இந்த சாமியார் நல்லவர் கிடையாது, இந்த சிஸ்டர் நல்லவர் கிடையாது, இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு புது புது கதையெல்லாம் ஜோடிக்கியா. எப்படியா நல்லா இருக்க போறீங்க? ஏன் நீங்க நல்லா கொஞ்சம் பாருங்க. திருமுழுக்கு யோவான் ஏரோதை என்ன செஞ்சார்? கண்டிச்சாரா? இல்லை நீ உன் சகோதரனுடைய மனைவி என்ன செஞ்சிருக்க, வச்சிருக்கீல விளங்காத பையில அப்படின்னு அவர் சொன்னார். இந்த செய்தி ஏரோதியாளுக்கு போச்சு. உடனே ஏரோதியால் என்ன பண்ணா? ஸ்நாபகரில் கூப்பிட்டு, அருளப்பரை கூப்பிட்டு, இங்கே பாருங்க ஒரு டீல் பேசுவோம், இதோட விட்டுருதேன் அப்படின்னு சொன்னாலா? அவன் முடிவெடுத்தா, இனிமே இவன் உசுரோடவே. தவறுகளை மறைக்கிறவர்கள் பழி வாங்குவார்களை தவிர மனமாற நீங்க யாரா இருக்க போறீங்க? 6வது, பிரைஸ் தி லார்ட். கைகள் வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் குற்றங்கள், உங்கள் தவறுகளை நீங்கள் செய்வதன் விளைவு கடவுளை மறுதலிப்பீர்கள். யாரை மறுதலிப்பீங்க? சொல்லுங்க, யாரை மறுதலிப்பீங்க? நீங்க கடைசியில் எங்க வந்து நிற்பீங்க தெரியுமா? உங்களை உண்டாக்கின உங்கள் சிருஷ்டிகராகிய ஆண்டவரை நீங்கள் மறுதலிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சவுல், நான் சொன்ன இந்த எல்லா பாயிண்ட்லையுமே சவுலை நீங்கள் எடுத்துக்கலாம், எல்லா பாயிண்ட்லையுமே சிம்சோன் எடுத்துக்கலாம், எல்லா பாயிண்ட்லையுமே ஏரோதியல் எடுத்துக்கலாம், எல்லா பாயிண்ட்லையுமே ஆதாமியாவல் எடுத்துக்கலாம், எல்லா பாயிண்ட்லையுமே காயின் எடுத்துக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? கடைசியில் எங்கே போனான் தெரியுமா? கடவுள்கிட்ட போல. யார்கிட்ட போனான்? ஒரு சூனியக்கார கிளவிட்ட போனான், மந்திரவாதிட்ட போய் நிற்கிறான். ஆண்டவர்கிட்ட போய் நிற்கல, யார்கிட்ட போய் நின்னா? சொல்லுங்க. செய்த பாவம் கடைசியில் அவனை எங்கே கொண்டு படிச்சு தெரியுமா? தனக்கு பிரச்சனை வந்தவொடனே கடவுள்கிட்ட நிற்கிறதுக்கு பதிலாக ஒரு குறி சொல்லுகிறவள்கிட்ட போய் அவனை நிறுத்தியது. விளைவு என்ன தெரியுமா? அவனும் அவன் குடும்பமும் அழிந்து போனது. பிரைஸ் தி லார்ட். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்ப இன்னைக்கு நீங்க பாவத்தை மறைக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு அதற்காக மனம் வருந்தி
அதை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே இனிமேல் இந்த பாவம் வேண்டாம் அப்படின்னு அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறீர்களா? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த பாவத்துக்கு காரணம் யாரு? நான் தான். என் தவறுகள் தான், என் அக்கிரமங்கள் தான், என் அநீதிகள் தான். அதை உணர்ந்துட்டீங்கன்னா இன்னைக்கு நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். கை தட்டுங்க பாப்போம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரத்திலே சக்கேயு தன் பாவங்களை உணர்ந்தான். உணர்ந்தவன் அதற்காக மனம் வருந்தி எல்லாருக்கும் முன்பாகவும் ஒத்துக்கொண்டான். ஆண்டவரே, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான், பாவியோட வீட்டுக்கு ஒரு பயிர்காரன்னு சொன்னது உண்மைதான். நான் யார்ட்டெல்லாம் அநியாயமா அடிச்சனோ அவனுக்கு 4 மடங்கு திரும்ப கொடுக்கிறேன். என்னிடத்தில் உள்ளதை விற்று ஏழைகளுக்கு பாதியை கொடுக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. முழங்கால் படிடும், கண்களை மூடும். நாம் செய்த குற்றங்கள், பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்களை மறைச்சிட்டு போறதுக்கு தியானம் கிடையாது. மறைக்கிறதுக்கு தியானம் இல்லை. நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடலாம், கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் இருக்கு, இந்த தியானம் இல்லை. ஒத்துக்கோ, செய்த தவறுகளை ஒத்துக்கோ, ஏற்றுக்கோ. ஒரே ஒரு பல்லவியை கண்களை மூடி பாடும். நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே. என் சகோதரனே, சகோதரியே, கண்களை மூடி உன்னுடைய அக்கிரமங்கள், உன்னுடைய பாவம், கணவனுடைய பாவம், மனைவியுடைய பாவம் இல்லை, உன்னுடைய தவறுகளுக்காக, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர். ஆண்டவரே, என்னை மன்னி. இதுவரை நான் எதையெல்லாம் துணிச்சலா செய்து கொண்டிருக்கிறேனோ, இதெல்லாம் நான் எதை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேனோ, அதுக்காக மனமருந்துகிறேன். என்னை மன்னியுமே இயேசுவே. வாலிப மகனே, வாலிப மகளே, உன் தவறுகளை விட்டு மனம் திரும்பி வா. ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடு. என்னை மன்னியும். சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என் தவறுகளை, என் குற்றங்களை நான் இதுவரையிலும் உணராமல் வாழ்ந்ததற்காக என்னை மன்னித்தருளும். இயேசுவே, என் தவறுகளுக்கும் என் குற்றங்களுக்கும் யாரோ காரணம் இல்ல, என் விருப்பம், என்னுடைய சுய விருப்பத்தோடு, ஆசையோடு நான் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி என் லாபத்துக்காக செய்த என் உடல் இழி உணர்ச்சிகளுக்காக நான் செய்த பாவங்களுக்காக என்னை மன்னியும். என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன். பாவத்தின் தண்டனைகள் என் மீதும் என் குடும்பங்களின் மீதும் விழாதபடி எங்களை மீட்டருளும். இரத்தத்தால் கழுவியருளும். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள்.
ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 98118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.